ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்கலாமா சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 கப்பு மைதா, 1/2 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதாவது நம்மளோட ஆப்ப சோடா, 1 டீஸ்பூன் ஜீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு சின்ன விஸ்கு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவைக்கேற்ப நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் 1 கப்பு மோர் சேர்க்க போகிறேன். மோர் சேர்த்துக்கலாம், நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம், எது வேணால் சேர்த்துக்கலாம். மோர் தான் சேர்க்க போகிறேன். 1 கப்பு மோர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை 1/2 hour ஊற வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை எண்ணெயில் பொரிக்க போகிறோம். உங்களுக்கு மைதா பிடிக்கலன்னா 1 கப்பு கோதுமை மாவாவே போட்டுக்கலாம். ஒரு 1/2 hour நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம். 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். மாவு இப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இப்போது ஒரு சின்ன துண்டு 1/2 inch அளவுக்குள்ள ஒரு இஞ்சி அதை போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நல்ல பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் காய வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழி கரண்டியும் போட்டு வச்சுருக்கிறேன். அது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கே தெரியும். நான் போடும்போது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த மாவை எடுத்து இந்த கரண்டி இங்கே இருக்குதுங்களா, எண்ணெயோட அந்த கரண்டிக்குள்ளே இப்படி போடுங்க. நல்லா இந்த எண்ணெயில் அந்த கரண்டியை எப்படி இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கடாயில் விட்டுற வேண்டியதுதான். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்படி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னிறம் ஆனவுடனே எடுத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி பொன்னிறம் ஆனவுடனே இப்படியே எடுத்துட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டீ டைம் போண்டா இப்போ ரெடி. இது நம்ம ஒரு ரெய்னி சீசனில் இல்லை பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஏதாவது பசிக்குதுன்னு கேட்பாங்கன்றதுக்காக ஸ்நாக்ஸ் குயிக்காக ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்நாக் இது. இப்போது எப்படி வந்திருக்குன்ட்டு பார்ப்போம். வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல அந்த மாவு வெந்து இப்படி வந்திருக்குது. இது கூட நம்ம தேங்காய் சட்னி, புதினா சட்னி அண்ட் டொமேட்டோ சாஸ் எது கூடனாலும் கூட நம்ம சர்வ் பண்ணலாம். நான் அந்த குழிக்கரண்டியில் எதுக்கு உங்களுக்கு போட்டு காமிச்சேன் அப்படின்னா, அதுக்கு 2 ரீசன் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று அந்த எண்ணெயில் அன்னெசரி அந்த துகள்கள் விழாது. 2வது எல்லாமே ஈவன் ஷேப்பில் இருக்குங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அப்போது அது ஈக்குவலாக நல்லா வெந்து நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். See you in the next video.